ஸோ ஏஐ டூல் யூஸ் பண்ணது 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நான் எனக்கு தோன்ற கேள்வியை கேட்கலாம், இல்லைனா வந்து ஃபுல் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. என்னோட பயாஸை இது பண்ணுறதுக்கு அதை நம்மகிட்ட கேள்வி கேட்க வைக்கலாம். ஸோ அந்த இது யூஸ் பண்ணிட்டு வந்து இந்த 4 பார்ட்டி இருக்குது. இது 4ஐயும் கம்பேர் பண்ணு. இப்போ நான் எந்த க்ரைட்டீரியாவில் வந்து கம்பேர் பண்ணுவேன்னா வந்து, முதல்ல எந்த பார்ட்டி வந்தால் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ இருக்கிற படிப்பு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படி அதிகமாக க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா வைப்பேன். 2வது வந்துட்டு யாரால் வந்து ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா சாதாரண ஒரு டீமுக்கு நீங்கள் லீடராக போட்டிங்க, ஸ்கூலில் லீடராக போட்டாலே வந்து அவ்வளோ இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அப்படி சொல்லுவார், எனக்கு லீடர்லாம் வேணாம், நான் தனியாகவே இருந்துன்ற மாதிரி இருப்பார். ஸோ லீடர்ஷிப் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. மோஸ்ட்லி இந்த ஒரு விஷயம் கிரைசிஸ் ஆகும்போது, எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாரு, அது முக்கியமாக இருக்கும். அது யாரால் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லி பார்ப்பேன். அப்புறம் வந்து இப்போ சிட்டியில் இருக்கிற நமக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து ரூரல் சைடில் வந்து எந்த பார்ட்டி வந்தால் பெட்டராக இருக்கும். அண்டு ஹெல்த் கேர் ஆகட்டும். ஸோ எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்து ஹெல்த் கேர் வந்து யாரால் பெட்டராக ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இதை அடிப்படையாக பேஸ் பண்ணி ஒரு 5-6 க்ரைட்டீரியாஸ் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். இந்த 4 பார்ட்டியால் வந்து யாரால் இது பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேஸ் பண்ணிவிட்டு அப்போ எனக்கு ஈவென்ட்ஸில் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இவங்களால பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட கொஞ்சம் ஒரு செல்ஃப் ரிசர்ச் பண்ணி யோசிச்சுட்டு ஓட் பண்ணுங்கள். ஓட் ரெஸ்பான்சிபிலி. ஸோ இந்த இது வந்து குறிப்பிட்ட பார்ட்டி சப்போர்ட் பண்ணுறதா இல்லை, அந்த மாதிரியான வீடியோ கிடையாது. நீங்கள் சுயமாக கொஞ்சம் யோசித்து ரெஸ்பான்சிபிளாக ஓட் பண்ணுங்கள். அதான் இந்த வீடியோட பர்பஸ்.